பிரேக் த சைக்கிள் நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். என் பேர் அஸ்வின் தைரியம். சிறில் பிரபு கிட்ட பேசிட்டு இருக்கோம். சிறில், இன்னைக்கு பிரேக் த சைக்கிள்ன்ற தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பு. கரெக்ட். எல்லாரும் சைக்கிளை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த சைக்கிளை பிரேக் பண்ணி ஒரு அடுத்த சகாப்தத்துக்குள்ளே போகிறோம். கரெக்ட். இந்த தொடர்ச்சியை நான் இந்த 8 எபிசோடில் நான் பார்த்தது, டோன்ட் கிவ் அப். கரெக்ட். ஃபோக்கஸ், பீம் ஃபோக்கஸ் வாட் யூ ஆர் கால் ஃபார். கரெக்ட். எந்த பிரச்சனையும் நம்ம சாதிச்சு அடுத்த நிலைக்கு போகலாம். சொல்யூஷன் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க, அவர் டிசைட் பண்ணிட்டோம். இதெல்லாம் நான் டேக்அவேஸாக பார்க்குறேன். கரெக்ட். இன்னைக்கு ஃபைனலாக என்ன சுச்சுவேஷன்லேருந்து எப்படி ஒரு சைக்கிள் பிரேக் ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்களேன். கண்டிப்பாக 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அஸ்வின். ஒன்று இந்த ப்ரெசன்ட்லேருந்து ஒரு ப்ராப்ளத்தை நம்ம கொண்டு போய் செனட்டில் சேர்த்துட்டோம். ஆமாம், ஹவுஸில் சேர்த்துட்டோம். இப்போது இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு சைடு ப்ரிசன்குள்ளே போய் நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு இருந்தா கூட இந்த ப்ரிசன் நமக்கு இன்னும் சேரலை. 21 ஆரம்பிச்சுது. ஹோல் ஆஃப் 22 has gone by. ஆமாம், ஹோல் ஆஃப் 23 கிட்டே வந்துட்டோம். இதில் நிறைய போராட்டம் அங்கே நடந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னேன், இதை லா மாற்றினாதான் உங்களுக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ தான் அந்த ஸ்கூலாக மாற்ற முடியும். அந்த ப்ரிசனையே நம்ம ஒரு காலேஜாவோ ஒரு யூனிவர்சிட்டியாவோ மாற்றணும்னு. ஸோ செனட்டர் குரூப்பில் போய் நான் பேசுகிறேன். நான் அப்போது பால் நியூட்டன் தான் செனட் மெஜாரிட்டி லீடராக இருக்காங்க நார்த் கேரளானால. அவங்கள்ட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், இப்படி பண்ணால் என்ன சிறில், நம்ம பட்ஜெட் வருது, பட்ஜெட்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பட்ஜெட் லா ஆயிரும். அப்போ லா ஆயிடுச்சுன்னா கவர்னர் சைன் ஆகும்போது அது லா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடன்னு 2023 மார்ச் ஏப்ரலில் இதை பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு சேர்க்குறோம். அதில் பார்க்கும்போது அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்த ப்ரிசனை ப்ராபப்ஸ் 2-6க்கு நம்ம ரைட்ஸு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைட்டில் மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஹவுஸ் பில் 259 எழுதுகிறாங்க. எழுதி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அனுப்பிச்சி வச்சா செனட்டில் ஃபெயில் ஆயிடுச்சு, ஹவுஸில் வருது, ஹவுஸ்லேயும் ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த பில்லு பாஸ் ஆகலை. அவங்க ஒரு குரூப்பை எடுத்து வச்சு அவங்க இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் 2-3 கான்ட்ரவர்ஷியல் இது இருக்கிறதுனால இந்த ஹோல் பில்லையும் அவங்க அப்ரூவ் பண்ணாமல் விடுறாங்க. ஒரு 3 மாதம் வெயிட்டிங் பீரியடு அஸ்வின். திருப்பியும் வெயிட்டிங். ஸோ ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபைனலாக அவங்க சொல்கிறாங்க, மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம லைன் ஐட்டம் மட்டும் வச்சு மற்ற பில்லோடு சேர்த்து நம்மளது அப்ரூவ் பண்ணிட்டாங்க. மிராக்கிள். அக்டோபர் மாதம் அப்ரூவ் ஆகுது. அந்த ப்ரிசனை நம்மக்கிட்ட டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ப்ரிசன் போல்டன் ஒரு டவுனில் இருக்குது. நான் பார்த்தேனே. நீங்கள் பார்த்துக்கும்போது உள்ளுக்குள்ளே மட்டும் 55,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. வெளியில் 1.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. சரியா? அந்த ரோடே கேம்ப் ரோடு, ப்ரிசன் கேம்ப் ரோடு. இப்போ அந்த ப்ரிசனுக்குள்ளே நீங்கள் முன்னாடி உள்ள அந்த கிச்சனுக்குள்ளெல்லாம் நுழையிறீங்க, அதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. அந்த வால்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வால்ஸ் எல்லாம் அயன்லேயும் பிரிக்லேயும் சிமெண்ட்லேயும் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டணும்னா எஸ்டிமேட் ஆர்கிடெக்ட் சொல்கிறாங்க $750 per square feet அப்படின்னு சொல்கிறாங்க. 55,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. மேத் தெரிஞ்சவங்க போட்டு பாருங்கள். கரெக்டாக $39 million மேலே உள்ள ஒரு இன்டர்னல் ஸ்பேஸ் மட்டும் $39 million. எக்ஸ்டர்னலி இருக்கிற அந்த லேண்டெல்லாம் விட்டுரும், 1.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டை விட்டுரும். இதுவே ஒரு $39 to $40 million உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை ஸ்டேட் ஆஃப் நார்த் கேரளினா $1 அண்டர் ரைட் பண்ணுறாங்க. எங்கே நடக்கும்? நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. இதை எப்படி பார்க்குறேன்னா, இது இன்னைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி கிடையாது. இந்த 8 எபிசோட நம்ம சொல்லிட்டு வரோம்ல, இதுக்கு கிடைச்ச அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். ஏன்னோ அவங்க இதை தான் அவங்களும் பார்க்குறாங்க. இவன் என்ன ஆனாலும் அங்கேயே நின்றுட்டு கிடக்கிறானே அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னோ 3வது நான் என்ன பார்க்குறேன்னா, இது முதல் அடி தான், முதல் ஸ்டெப்பு தான். ஏன்னா அமெரிக்காவில் 50 ஸ்டேட் இருக்குது அஸ்வின். அதில் 42 ஸ்டேட்டில் the prisons and the jails are outnumbering colleges. என்ன சொல்ல வரேன், நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஒரு ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
நம்பர் ஆஃப் பிரிசன்ஸ் அண்ட் ஜெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா the number of prisons and jails are more than colleges. எங்க 42 ஸ்டேட்ல 24 ஸ்டேட்ல அவன் என்ன சொல்றான், நம்பர் ஆஃப் பிரிசன் பெட்ஸ் இருக்குல்ல, ஒரு பெட்டும் ஒரு பிரிசன்ல இருக்க பெட்டை கம்பேர் பண்ணி அந்த ஸ்டேட்ல இருக்கிற காலேஜ் டாம்ஸ்ல இருக்க பெட்ஸை கவுண்ட் பண்ணா 24 ஸ்டேட்ல நம்பர் ஆஃப் பிரிசன் பெட்ஸ் ஆர் அவுட் நம்பரிங் காலேஜ் டாம் பெட்ஸ்ன்னு சொல்றான். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அஸ்வின். நம்ம எங்க வேணா போய் இந்த பிரிசனை கட்டியிருக்கலாம். நார்த் கேரளினாலையும் நார்த் அமெரிக்காலையுமே இடத்துக்கு பஞ்சம் கிடையாது. நம்ம ஊர் மாதிரி அமிஞ்சிக்கரையோ பாண்டி பஜாரோ மாதிரி கூட்டமோ எங்கேயும் கிடையாது. சரியா? அவ்வளோ இடம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பண்றோம். என்னன்னா யூனோ பிரிசன் கட்டுறதோ பிரிசன்ல வர இன்கமோ is not of permanence. Whereas when we invest on the next generation, then it becomes an ongoing sustaining model. சரியா? ஸோ இப்போ அந்த பிரிசனுக்குள்ள 5 ட்ரேடை கொண்டு வரோம் அஸ்வின். ஒன்று வந்து வெல்டிங், இன்னொன்று வந்து கல்னரி ஆர்ட்ஸு, ஃபார்மிங்கு, டிஜிட்டல் ஆர்ட்ஸு அண்ட் ஆட்டோ ஷாப். இதுதான் 5 ட்ரேடு. ஓகேயா? இந்த 5 ட்ரேடும் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு செலவு இருக்கு. ஆமா, கரெக்டா? ஃபேக்கல்டி வரணும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், வெல்டிங்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ஆட்டோ ஷாப் கராஜ் கிரியேட் பண்ணணும். இது ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அது. கரெக்ட். இதுல தான் ஆண்டவரோட கிருபையை பார்க்குறேன் அஸ்வின். என்னன்னா இப்போ நம்ம கிட்ட எல்லாத்தையும் நம்ம கான்செப்சுவலா தான் வித்திருக்கோம். ஆமா. இன்னைக்கு அதை கட்டணும்னா அந்த ஆர்கிடெக்ட்ஸை சொல்றாங்க $20 மில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. சரியா? நம்ம கிட்ட $20 மில்லியன் கிடையாது. எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் இங்கதான் உங்களை மாதிரி ஆட்களை என்னோட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. என்கிட்ட 20 மில்லியன் இல்லையே. கரெக்ட். ஆனா நீங்க எனக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஆமா, அதுதான் இந்த ப்ரொடக்ஷன் பண்றோம். கரெக்ட். நீங்க ஏதோ எனக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சதர்ன் ஃபேப்ரிகேட்டர்ஸ்னு ஒருத்தன் வரான். அவன் சொல்றான், நீ இவ்வளோ நின்று போராடுறிய, உனக்கு நான் எதாவது செய்யணும் அப்படின்னு. அவன் என்ன பண்றான், அவனோட வெண்டர் எல்லாரையும் கூப்பிட்டு இவனுக்கு ஒரு கேஸ் கொடுக்க முடியுமா, லைன் கொடுக்க முடியுமா, இவனுக்கு ஒரு வெல்டிங் மிஷின் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவன் போய் எல்லாத்தையும் பேசி ஒரு 8 பூத்தை கிரியேட் பண்றதுக்கு அவன் எல்லா மிஷினையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறான். இங்கேயும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி நடக்குது, எதிர்பார்க்குற மாதிரி நடக்கல. கரெக்டா? அமெரிக்கால ஒரு கோயில் வந்து ஒரு இடத்த வாங்குறாங்க. இடத்த வாங்கினா அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து ஒரு காலேஜா இருந்தது, அது கோவிடுக்கு முன்னாடி கட்டினாங்க. அது கோவிட்னால அந்த காலேஜ் டேக் ஆஃபே ஆகல. அங்க ஒரு டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் சும்மா கிடக்கு. அந்த டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் எனக்கு யூஸ் இல்லை, வந்து எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. போய் பார்த்தா புதுசா எல்லாமே புதுசா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல யாருமே உபயோகமே படுத்தல. ஒரு $200,000 to $250,000 worth of tables and chairs வருது. அது மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றான், உனக்கு நான் ஸ்டீல் தரேன், ஒருத்தர் சொல்றான் கிராவல் தரேன், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் தரேன், உனக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு தரேன், உன்னோட லானை மூவ் பண்ணி தரேன், உனக்கு லேண்ட்ஸ்கேப் பண்ணி தரேன்னு ஒவ்வொருத்தரா வராங்க இதுக்குள்ள. இப்போ வந்து என்னோட தாட் ப்ராசஸ் என்ன தெரியுமா, நெகேமியான ஒரு கேரக்டரை நம்ம பைபிள்ல கூட பார்க்குறோம், இதே மாதிரி நிறைய இடத்துல பார்க்குறோம் நம்மளும். அப்போ அவர் வந்து ஒரு இதை கட்டணும்னு முன்னாடி போகும்போது யூனோ there is a grace that follows that, favor people and favor follows you. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டெப் எடுக்கிறது தான் முக்கியம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், மற்ற ஸ்டெப்பை கடவுள் வந்து செய்கிறார் இல்லை? ஸோ இன்னைக்கும் என்கிட்ட எல்லா ரிசோர்ஸும் கிடையாது, கிடையாது. ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்த தேவன் வந்து கைவிட மாட்டார், இங்கே கைவிட மாட்டார் அப்படின்னு. சரியா? இதுக்கு தான் நான் போராடுறேன். இப்பவும் போராட்டம் தான். ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டா? ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கைன்னா, இதை இன்னும் கட்டி கூட முடிக்கல, ஆரம்பிக்க தான் செய்கிறேன். ஆனால் இதை இவன் பண்ணிடுவான்னு நம்பி இப்போ வெர்ஜீனியா ஓட செக்ரட்டரி கால் பண்ணி சொல்றாரு, என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ்டு பிரசன்ஸ் இருக்கு, அதை வந்து பார்க்க முடியுமா அப்படி கேட்குறாரு. டெக்ஸஸ்காரன் இதை சொல்றான், அதே மாதிரி சொல்றான். ஒஹாயோவும் அதே மாதிரி சொல்றாங்க.
ஸோ டோர் ஓப்பன் ஆகினே இருக்கு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இது ஒரு மூவ்மெண்ட். ஏன்னா இந்த மூவ்மெண்ட்டுக்கு கீழே என்னுடைய பாரம்லாம் என்ன தெரியுமா அஸ்வின்? இதை வந்து ஒரு பெரம்பூர்லேருந்து வந்த ஒரு பையன் அமெரிக்க தேசத்தில் நின்று பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு யூனோ அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க யூஎஸ்ல. அவங்க வந்து இதை வந்து பார்க்கணுன்றது என்னோட பெரிய வாஞ்சை. அதுக்கு தான் வந்து இந்த எபிசோடு எல்லாமே. கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்போ இந்த பிரேக் த சைக்கிள் நிகழ்ச்சியை நாட் ஒன்லி இந்த பிளாட்ஃபார்ம் மட்டுமே, இதோட நோக்கமே வந்து மக்கள் பார்க்கணும் மட்டும் இல்லை, அதை கேள்வியாக வைக்கணும்னுறேன். சரி, இப்போ தொடர்ந்து நான் 8 எபிசோட் பார்த்துருக்கேன். ப்ராவர்ப்ஸ் 22:6 நீங்கள் பண்ணுற ஒர்க்கையும் புரியுது எனக்கு. என்னால் எனக்கு ஒன்றும் ப்ரெசன்ட் பேர்டன்லாம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று நான் செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை நினைக்கிறவங்களுக்கு, ஆனால் நான் இந்தியாவில் தான் இருக்கேன், இல்லை நான் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இருக்கேன் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா யூடியூப்ன்றது யூடியூபாக இருக்கட்டும், எந்த பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், டுடே இட்ஸ் எனி பிளேஸ் எனிவேர் எனிபடி, த கண்டென்ட் இஸ் கனெக்டிங். கரெக்ட். பட் இதை வந்து நல்லா பண்ணுறீங்க செரில் அப்படின்னு சொன்னால் அது 1000ல் 1 ஆயிரும். கரெக்ட். நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? 5and2trade.net or 5and2tradeschool.net அதுக்குள்ளே வாங்க. ஓகே. உள்ளே வந்தீங்கன்னா என்னெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு அதில் சொல்கிறேன். அதில் 1 million அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த 1 million லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாரத்தை தனி மனுஷனால பண்ண முடியாது. இது வந்து திஸ் இஸ் பிகர் தென் மை விஷன். ஓகேயா? ஸோ இதை வந்து இந்த விஷனை கொண்டு போய் ஒரு 1 million பீப்புள்கிட்ட சேர்க்கணுன்றது என்னோட வாஞ்சை. ஓகேயா? நீங்கள் யூ கேன் பி ஒன் ஆஃப் தோஸ் 1 million. ஆமாம், நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். கரெக்ட். அந்த 1 millionக்குள்ள உங்களோட பேர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பரை போட்டுருங்க. ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜேர்னி கண்டினியூ ஆக ஆக ஐம் கோயிங் டு கிவ் யூ an update. ஸோ 9th எபிசோடுக்கு அப்புறம் எபிசோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்டேட் வந்துட்டே இருக்கும். கரெக்ட். அதான் சொல்ல வரீங்க. கரெக்ட். நீங்கள் அதில் போய் உங்களோட பேர், இமெயில் அட்ரஸையும் போட்டுருங்க, பதிவு பண்ணுங்க. எனக்கு என்ன தேவையோ அதை நான் நிச்சயமாக சொல்ல போகிறேன். எனக்கு தேவைன்னு இருக்காது, நான் எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு வரேன்றதையும் நீங்கள் ப்ரொக்ரெசிவாக பார்க்கலாம். 3வது, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். இல்லை, இதை ஒரு நிமிஷம் நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சிறு சொல்கிறத ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, ஏன்னா வேலை நிமித்தமாக நம்ம போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் முக்கியம், நல்லது தான். ஆனால் ஒரு இந்தியன் இங்கேருந்து, இந்த மண்ணிலேருந்து, இந்தியாவிலேருந்து போய் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அங்கே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. பல விஷயம் போயிட்டுருக்கு. இஃப் யூ ஆர் அன் இண்டியன் வாட்சிங் திஸ் அண்ட் இஃப் யூ ஆர் தேர் இன் த யூஎஸ், மை அப்பீல் டு யூ பர்சனலி இஸ், please take your family and visit Cyril Prabhu, and the details are on the screen. You must take your children and go. And I insist on children because they need to see what's happening. Correct. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி பார்க்குறாங்க, ஃபோன் இருக்காங்க, சம்பாதிக்கணுன்றாங்க, எல்லாம் ரைட் தான். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் இட்ஸ் அன் அப்பீல், பர்சனல் அப்பீல், வேர் Prabhu is not asking anything. He just wants you to come and see what's happening there in North Carolina. மிஸ் பண்ணாதீங்க, டீடைல்ஸ் அங்க இருக்கு. கண்டிப்பா. சோ என்ன பண்ணணும்ன்ற பேசிட்டு சோ 1 millionல சைன் அப் பண்ணுங்க. சிலர் வந்து இத பார்த்துட்டு இருக்கவங்க, எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் தெரியும், எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நிறைய நேரத்துல வந்து பொருள் தான் நமக்கு தேவையில்லை. ஆமா, யூனோ நம்ம தனியா இல்ல, நம்மளையும் ஒருத்தர் ஆதரிக்கிறான்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய பலனா இருக்கு எனக்கு. இன்ஃபேக்ட் அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அது. கரெக்ட். நீங்களே ஷாட்னுகால இருந்து அட்லாண்டால இருந்து 5 hour ஓட்டிட்டு வந்து பார்க்கும்போது அது வந்து நீங்க வந்தீங்கன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு. கரெக்ட். அந்த சப்போர்ட் நான் வேணும்னு கேட்கிறேன். ஆமா, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. சோ அது நீங்க அழகா சொல்லிட்டீங்க. அதுவும் ஃபேமிலிஸ் மட்டும் இல்ல, இந்தியன்ஸ் ஆர் வெரி டாப் லெவல் இன் டெக். ஏன்னா முக்கவாசி டெக்னாலஜி வேர்ல்ட்ல இந்தியன்ஸ் ஆர் சூப்பர் டூப்பர். யூனோ, கரெக்ட். கடவுள் நம்மள அந்த மாதிரி பிளஸ் பண்ணிருக்காரு. ஸோ உங்களுக்கும் டெக் சப்போர்ட் தேவைங்க. கண்டிப்பா.
டெக் சப்போர்ட் தேவை, பல தேவைகள் இருக்கு. கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெல்டிங் இருக்கு. வெல்டிங்கில் வந்து முன்னெல்லாம் இந்த வெல்டிங் மிஷினை வச்சு பண்ணும்போது இந்த பசங்க வந்து கையெல்லாம் சுடும், கண்ணு செவந்துரும், நிறைய யூனோ பார்ட்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், வர்ச்சுவல் ரியாலிட்டியை கொண்டு வந்து இந்த பிள்ளைங்களோட அந்த வெல்டிங்கை வந்து ப்ரிசிஷன் ஃபர்ஸ்ட் அதில் ஒழுங்காக கற்றுக்குங்க, அப்புறமா வந்து கன் எடுத்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரியா? ஸோ இது மாதிரி டெக்னாலஜி கம்பெனிஸில் நிறைய இந்தியன்ஸ் இருக்கீங்க, ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அந்த 1 மில்லியன்ல நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, சைன் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. சரி, என்னால இது பண்ண முடியும்னு. சரி, that will be a major help. So ஒன்னு வந்து get involved, நம்பர் 1. நம்பர் 2 வந்து யூஎஸ்ல இருந்தீங்கன்னா வந்து பாருங்கன்றீங்க. அந்த ஒரு ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், குடும்பத்தோட வந்து பாருங்கன்னு சொல்றீங்க, எங்க வரணும்னு சொல்றீங்க. 3வது, நான் இந்தியாவில் இருக்கேன், நான் வர முடியாது, ஆனால் ஏதோ இது பார்க்கும்போது எனக்கு ஏதோ செய்யுது, நான் பெரிய லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஸோ நான் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதோ இதை பற்றி பாராட்டுனா ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்க. அதில் ஒன்றும் செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. 4 பேர்கிட்ட சொல்லுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கடைசியில் பிரேக் தி சைக்கிள்னு ஒரு மூவியே வருது, ஒரு படமே ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த படத்தையும் வந்து பாருங்க, அதுவும் எனக்கு ஒரு சப்போர்ட் தான். வெரி குட். ஸோ இந்த ஜேர்னியே வந்து ஒரு அமேசிங் ஜேர்னியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தவங்களுக்கும் இது ஒரு பிளெஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 9 எபிசோட் பயணம் பண்ணியிருக்கோம், 9லுமே நிறைய டேக்அவேஸ் இருக்குது. கடைசியாக செல்வல் பிரபு, ஃப்ரம் மை சைட், ஐ திங்க் நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்கள் காலிங்கில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நிற்கிறீங்க. அது இல்லாமல் கடவுள் வந்து இதை வந்து ஒரு பர்பஸ் இல்லாமல் கொடுக்கல. கரெக்ட். இது வந்து ஏதோ உங்களுக்கு, இட்ஸ் நாட் அபவுட் சிரில் பிரபு, இட்ஸ் அபவுட் கிங்டம் ஒர்க். கரெக்ட். ஐ ஆல்வேஸ் பிலீவ் கிங்டம் ஒர்க்கில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா ஹி கனெக்ட்ஸ் அஸ் வித் கிங்டம் பீப்புள். கரெக்ட். ஸோ இன்றைக்கி பார்க்குற நேயர்கள் கூட இட்ஸ் பார்ட் ஆஃப் த கிங்டம் ஒர்க். கரெக்ட். அதனால் வந்து ஐ எம் ஷுர் திஸ் வில் கோ டு நாட் ஜஸ்ட் திஸ் ப்ரெசன்ட் பட் மல்டிபிள் ப்ரெசன்ஸ். மேபி பை டைம் we'll see several presents. கரெக்ட். கடைசி 30 செகண்ட்ஸ் நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பட்டது வந்து இந்த ஜேர்னியில் யூனோ த பீப்புள் சப்போர்ட் இஸ் பீன் அமேசிங். இது ஸோ அது வந்து யூனோ ஹஸ் பீன் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. நான் பிஷப் ஹீபர் காலேஜில் போய் பேசினேன், ஒரு 12,000 பேர் நீங்கள் படிச்சிங்க, அங்கே தான் படிச்சுட்டு திருப்பி அங்கே போய் பேசுகிறேன். ஸோ அதெல்லாம் போகும்போது அந்த பிரின்சிபலோ திருச்சி பிஷப்போ இவங்கெல்லாம் என்கிட்ட பேசும்போது அவங்களுக்கே ஒரு பெருமையோடு என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அது பெருமையோடு வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறத விட என் மேலே அவங்க காட்டுற அன்பு இருக்குல்ல, அதுதான் என்னோட பெரிய சோர்ஸு. இதை பார்த்துட்டு இருக்கவங்கல்ல, யூ கேன் ரைட் த கமெண்ட் அண்டர்நீத் அண்ட் டெல் வாட் இட் மீன்ஸ் ஃபார் யூ and also how you can just like encourage me. Exactly. I think this platform will turn out to be a big encouragement. It's been an encouragement to me. Once again, I want to thank you for coming, taking the time and coming to our platform, and I'm super excited to see the cycle break. I think that's been a great privilege. Once again, thank you and God bless you. Thank you.